தப்பு பண்ணா சொல்லுங்க. இப்போ பாருமா, ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்திருக்கு. அதனாலதான் விக்கி கிட்ட திட்டி இனிமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருடான்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை ஸ்ரீ தெரியாம புரிஞ்சுக்கிட்டே நடுவில் சண்டை போட்டிருக்கா. எதுக்கு அவரை திட்டீங்கன்னு. அவளோட நல்லதுக்காக தானே பேசிட்டு இருந்திருக்காங்க. அவ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ கோச்சிட்டு வந்துட்டா. அப்பா உங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து எதுவுமே ஒத்து வரல அப்படிதானே? நீ என்ன அப்படின்னு நினைக்கிற? ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை அட்வைஸ் பண்றப்ப ஸ்ரீ அதை தெரியாம கேட்டு ஒரு சின்ன சண்டை. அது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா அவளே நார்மல் ஆயிடுவா. அதான் அவகிட்ட பேசலான்ட்டு வந்தேன். அவளை பார்க்க முடியுமா? இல்லண்ணா, அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கே ரொம்ப உடம்பு முடியல. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன வாங்க, நானே கூட பேச சொல்றேன். என்னமோ சொல்ற? உண்மையாவா? நிஜமா பேச சொல்றியா? ஆமாண்ணே, அவளுக்கு இப்ப முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாத்துல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். நானே சொல்றேன். ரொம்ப நன்றிமா. நான் கூட எங்க நீ பேச மாட்டியோ இல்ல பேச விட மாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எப்படியோ புரிஞ்சுக்கிட்ட உண்மையை சொன்னதும். அதனால என்னண்ணே, இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு வச்சுறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நீ பாரு, நான் ஒரு 2 நாள் கழிச்சு நான் வரேன். சரிங்கண்ணே, நீங்க போங்க. அப்புறம் விக்கியும் ரொம்ப நல்ல பையன்தாம்மா. இனிமே அவன் கிட்ட கோச் கதை. சரிண்ணே. சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். ஸ்ரீயை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கண்ணா, அதான் நான் பாத்துக்கிறேன். நானே 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன். நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க. சரிம்மா, சரி. இவர் சொன்னதும் நான் ஏத்துக்கணுமாமா? எப்படியோ இப்போதைக்கு சமாளிச்சு அனுப்பிச்சாச்சு. 2 நாள் எப்படியாச்சும் ஸ்ரீயோட மனசை மாத்தி அவ்வளோ வாயாலே எனக்கு வேண்டான்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். பண்றேன். ஸ்ரீ, ஒழுங்கா இந்த தடவை அம்மா சொல்ற பையன் தான் நீ கட்டிக்கிற சொல்லிட்டேன். விக்கி ரொம்ப நல்லவனாமா. அவன்கிட்ட நான் பேசணுமாமா. அதெல்லாம் அவன்கிட்ட என்னால் பேசணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. என் பொண்ணு என் அண்ணன் பையனை கட்டி வைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு யார் நடுவில் என்ன பண்ணாலும் சரி, நான் எப்படியாச்சும் கட்டி வச்சிருவேன். எப்படியாச்சும் ஸ்ரீயோட மனசை மாற்றிடணும். எப்படி மாற்றுறதுன்னு எனக்கே தெரியல. அத்தை, இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அத்தா அத்தான்ட்டு சின்ன பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான். எப்போதான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பண்ணுவானோ தெரியல. அத்தை, என்னடா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார் அவரு? அவர் தான் ஸ்ரீயோட மாமனார். என்னத்த சொல்ற? ஆமாண்டா. என்ன அந்த ஆளுக்கு? ஸ்ரீ கிட்ட பேசணுமா? என்ன அதெல்லாம் விட முடியாதுன்னு சொன்னியா? இங்க பாருடா அஜய், நான் எப்படியே சமாளிச்சு அனுப்பிச்சு விட்டேன். இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். எப்படியாச்சும் ஸ்ரீயோட மனசை மாத்திடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நானே ஏதாச்சும் எடுத்து சொல்லி பார்க்குறேன். அத்தை, எப்படி தான் நான் போய் டக்குன்னு பேச முடியும்? நான் என்ன லவ் பண்ண நான் போய் சொல்ல முடியும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு அஜய், அப்புறம் எத்தனை நாளைக்கு அவங்க இப்படி வீட்டுக்கு வந்துட்டு போகிறத அவகிட்ட மறைக்க முடியும்? எனக்கு அதனால அவளுக்கு தெரிஞ்சிடும். அவள் வாயாலே வேண்டான்னு சொல்கிறது தான் பரவாயில்ல. அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணு. நானே ஏதாச்சும் பண்ணுறேன். என்னத்த நீ ஏதாச்சும் அவகிட்ட எடுத்து சொல்ல என்னை பத்தி. சரி சொல்கிறேன். சரி, அதை விட டைம் ஆயிடுச்சு பாரு. சாப்பாடு வேணும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு. சரி வா, நான் போட்டு தரேன். எதுக்குடா எல்லாரையும் கூப்பிட்ட? டே மச்சான், அப்பா ஃபோன் பண்ணாரா? அவர் போய் பேசினாராம். எங்கேயோ ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லையா? அவள் சரியானதும் அவங்களே கூப்பிட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்கடா. என்னடா சொல்ற? அவளுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கா? ஐயோ, இப்போ மட்டும் சொல்ற? நாங்கள் போய் கூப்பிட்டு வாடானா போல? அதுக்கு இல்லை மச்சி, அவங்க அம்மா எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு தெரியும்ல. அதனால தான் எனக்கு அந்த பக்கம் போக பிடிக்கலடா. சரி விடு. எப்படியோ ஒரு வழியாக அவங்க அம்மா மாறிட்டாங்க போலயே. டே மச்சான், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையாலுமே அவங்க அம்மா மாறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாண்டா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்னடா சொல்ற? எனக்கு என்னமோ அங்கிளை ஏமாத்திருப்பாங்கன்னு தோணுது. டே, ஆனால் ஸ்ரீக்கு உண்மையாலுமே ஹெல்த் சரியில்லடா. டே மச்சான், சக்தி சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள. எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு சீக்கிரமாக ஸ்ரீயை கூப்பிட்டு வந்துடணும்டா. பார்க்கலாமே, 2 நாள் கழிச்சு நம்ம அப்பாவை கூப்பிடுறாங்களா இல்லையான்னு. இந்த ஸ்ரீ என்னடா ஒரு ஃபோனு கூட ஆன் பண்ண மாட்டேங்கிறா? போய் 1 நாள் ஆச்சு தானே? ஓ, மேடம் ஃபோனில் ட்ரை பண்ணுறீங்க. சரி நடத்து. இல்லை மச்சான், உங்கள் பங்குக்கு நீங்கள்லாம் போயிட்டு வரீங்க. எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. அதான் இப்படியே ஃபோனில் கொஞ்சம் பேசி பார்க்கலாமேன்ட்டு. ஆனால் எங்கே, அவள் தான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே. அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதனால ஆஃப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட்டிருக்க மாட்டாடா. என்னவோ போங்கடா. டே ராக்கி, இப்போ நீ ஸ்வாதிட்ட ஒழுங்கா பேசுறியா இல்லையா? அதெல்லாம் நல்லா பேசுறேன்டா. பாரு, இது எப்ப? டேய், நான் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கும்போது அவ தாண்டா அதில் சொன்னான். அப்போ ஒன்றும் இல்லை. டேய், ஏதோ நடந்திருக்கு. என்ன? இல்லடா, அவளா எனக்கு கிஸ் பண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன? நீ வேஸ்டடா ராக்கி. பாவம் அந்த பொண்ணு போய் உன்னை கட்டிக்கிட்டா. அப்படி சொல்லுடா. அவள் எவ்வளோ அவன் மேலே பாசமாக இருக்கா. நீ என்ன இருக்கிய ராக்கி எருமை? டேய் ஆரம்பிச்சிட்டிங்களா? இதுக்கு தாண்டா உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். நான் அவளை பார்த்துப்பேன்டா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இன்னும் என்ன எத்தனை நாள் தான் எடுத்துப்ப? உன் பொண்டாட்டிடா, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கும் மச்சான். ஒழுங்கா அவளை சந்தோஷமா பாத்துக்கிற வழியை பாரு. உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறா அவ. நேத்து நானும் ஆத்தி கூட கொண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு தாண்டா இருந்தேன். நானும் என் ஆள் கூட. டே இரு. அப்ப ஆளுக்கு எல்லாம் அந்த வேலை தான் இருந்திருக்கீங்க, என்னதான் கஷ்டமா இருந்தாலும்.
டேய் டேய் அப்படிலாம் இல்லடா, கஷ்டமா இருக்கும் போது ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாங்க. அப்படிதானே மச்சான்? ஆமாண்டா. அப்போ நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் பேக்கு மாதிரி. டேய் நீ வேஸ்ட்டுடா மச்சான். அன்னைக்கு வருஷம் விட்ட சண்டை போட்டால, அந்த மாதிரி உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது போல. ஆகுனா இப்படி ஒரு சிஸ்டம் இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு உக்காந்துக்கிற இல்லை? டேய் என்ன அவன் சொல்கிறதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு? ஆளையும் மூஞ்சியும் பாரு. சரி சரி, ரொம்ப தான் திட்டாதீங்க அப்படியே. தப்பு பண்ணா திட்டதானே செய்வோம். அதானே அன்னைக்கு என்ன நான் திட்டினீங்க, என்ன நீயும் வாங்கடா ஒழுங்கா. டே விக்கி சரியானவன்டா, இதான் சாக்குன்னு அப்படியே என்ன திட்ட பாத்தியா? ஆமா அன்னைக்கெல்லாம் என்ன திட்டினீங்கல்ல, இன்னைக்கு ஒரு திட்டக்குள்ள நானும் சேர்ந்து திட்டிக்கணும்ல. என்ன சிவா, என்ன சிரிப்பு பலமா இருக்கு? நம்மளால ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நல்லா பேசுறோம்ல, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். ஆமாண்டா, ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி ஒன்னா உட்காந்து பேசி. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. ஆமாண்டா, என்ன இருந்தாலும் சரி நம்மளாம் பிரியவே கூடாது. கவலையே படாத மச்சான், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே யாராச்சும் ஒருத்தர் போகணுன்னாலும் மற்றவங்களாம் விட்டுருவோமா என்ன? அதானே. டேய் என்னன்னாலும் ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, போய் பார்க்க வேணான்றீங்களா? அதுக்கு இல்லடா, அவளும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நம்ம போய் பேசி அவளை கூட்டிட்டு வந்துடலாம். ஆமாண்டா மச்சான், அதான் அவங்க அம்மா தான் பார்க்கவே விட மாட்டாங்கல்ல. இதே அவள் கொஞ்சம் நல்லா இருந்தானா அவகிட்ட பேசிட்டு வரலாம்ல. ஆமாண்டா கரெக்ட் தான். சரி விடு, அவளும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். என்ன விக்கி, உனக்கு ஓகேவா? அவள் இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்கு. சரி அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவள் சரியாகி வரட்டும். சரிடா மச்சி. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனுஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சன்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அருணா சுட்கி சிஸ்டர், உங்கள் கிரீஷ்மிதா தாங்க எப்படி இருக்காங்க? எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம். என்ன சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் பாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனீஸ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேஷன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன சங்கீதா சிஸ்டர், எப்பயும் லாங்காக கமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு 2 நாளாக கம்மியாக கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சாரி, நான் ஒருவேளை உங்களுக்கு ஒழுங்காக ரிப்ளை பண்ணலன்னு கோவமோ? நான் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி வீடியோவில் தான் ரிப்ளை பண்ணேன்னு நான் அப்போவே சொல்லிட்டேன். சாரி சிஸ்டர். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எப்பயும் போல் உங்களோட அன்பை லாங்காகவே கொடுக்குறீங்க. மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, சுசி சிஸ்டர், பொன் கார்த்திக் சிஸ்டர், ரஷ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசீலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோசுவா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஷிகா, எசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலக்ஷ்மி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஆவி சிஸ்டர், உங்கள் பேர் எனக்கு தெரில, அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கூட கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கே தமிழ் வராது. ஆமாம் சிஸ்டர், மறக்காமல் உங்கள் நேம் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க, எனக்கு தெரியல. அப்புறம் ஐஸ்வர்யா தங்கம் எப்படி இருக்க? ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ ஓகேவா? பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா 3 மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இப்போ தான் உங்களை எல்லாரும் பார்த்து கவனிப்பாங்க, அதுக்கப்புறம்லாம் கண்டு கூட மாட்டாங்க. ஹாய் கிருஷ்ணவேணி சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பயும் போல் நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஆமாம் எல்லாரும் எங்கே போனீங்க நீங்கள்? இப்போலாம் என்ன உங்களோட கமெண்டே பார்க்க முடியறதில்ல, ஜஸ்ட் ஒரு ஹாய் தானே கேட்குறேன். ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ? சரி விடுங்க, ஃப்ரீயாக இருக்கும் போது பேசுங்க. ஓகே சிஸ்டர்ஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என் மேலே எந்த கோவமும் இல்லைல்ல, அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நேற்று மாதிரி இன்றைக்கும் க்யூட்டாக இருங்க.
சரி ஓகே பாய், எல்லாத்துக்கும் பாய். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ச்சே, ஃபர்ஸ்ட் அந்த ரேஷ்மா என் கூட இருந்தா, அவளும் விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் அந்த எம்லி வந்தா, அவளை வேலையை விட்டே தூக்கிட்டானுங்க. இப்போ நான் மட்டும் தான் இருக்கோம், தனியாக கடுப்பாக இருக்கு. நமக்கும் யார் கூடயும் செட் ஆகவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பேசாம நம்மளும் ஆஃபீஸ் விட்டு நின்றாலாமா? ஐயோ, ரம்யா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. ஏய், எங்க பாருங்க யாருன்னு? அந்த மஞ்ச மண்டை, அந்த பிரீத்தி தானே? அவளே தான். எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் போலியா அவன் மண்டையை மட்டும். சரிடி வாங்க. ஹாய் பிரீத்தி, என்ன பண்றீங்க? ஆஃபீஸ்ல யாரும் எங்க வேணாலும் போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, தூரத்துல இருந்து பார்த்தனா என்னடா இங்க மட்டும் ஒரு மஞ்ச மண்டை இருக்கேன்னு பார்த்தா நீ அதான் ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு. எப்படி இருக்க மஞ்ச மண்டை? ஏய், என்ன திமுறா? ஐயோ இங்கிலீஷா? சே ரொம்ப வேண்டி பண்றீங்க. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? ஏய் சீக்கிரம் லிஸ்ட் சொல்லுங்க. ஆர்த்தி உனக்கு என்ன வேணும்? நிக்கி உனக்கு என்ன வேணும்? ஏய், நானே இங்க லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. மஞ்ச மண்டை இல்ல பிரீத்தி, நீ தானே கேட்ட என்ன வேணும்னு, அதான். நிம்மதி ஒரு காஃபி கூட கொடுக்க முடியல. ஓ, ஆனா தனியா என்ன பண்ற? தனி மேல ஏதாச்சும் இனிமே வாங்கலான்னு வந்தியோ? ஏய், இந்த மாதிரி மொக்க காமிக்கல யாரும் சிரிக்க மாட்டாங்க. நான் உன்னை சிரிக்க சொல்லவே இல்லையே. ஆமா, உன் ஃப்ரெண்டு எம்லி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா. உங்களுக்கு என்ன? அட என்னப்பா நீ, நம்மளோட ஜூனியர் பொண்ணு, அதோ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற, அதான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? என்கிட்ட வம்புல கற்றுக்கனே வரீங்களா? அது எப்படி மேடம், நீங்கள் எத்தனை நாள் எல்லாத்தையும் வம்புழுத்தீங்க, அப்போ கண்ணு தெரில, இப்போ தான் தருது. ஏய் என்ன மேடம், திரும்ப ஒரு ஹாய் சொல்லிக்கலாமா? கை கொடுங்க. இந்த பாரு ஸ்வாதி, டே ராக்கியை கட்டிக்கிட்டா ரொம்ப தான் துள்ளாத, சரியா? சேச்சா அப்பெல்லாம் இல்லை, நான் எப்பயுமே இப்படிதான். அப்படி நம்பிக்கைனா அதை எங்ககிட்ட கேட்டு பாறேன். போது நிறுத்துங்க. சரி நாங்கள் நிறுத்திக்கிறோம். ரொம்ப தாண்டி ஓவரா பண்றீங்க, உங்களுக்குலாம் இருக்கடி ஒரு நாள். கிளம்பு போ. ச்சே, இந்த ரம்மி என்னம்மா அந்த ராக்கியோட ஆளை தேடிட்டு இருக்கா? சீக்கிரம் தேடி கூப்பிட்டு வந்து இவ்வளோ ஒரு வழி பண்ணணும். ரொம்ப தான் பண்றாளுங்க. என்ன மேடம், அடுத்த பிளானுக்காக யோசனையா என்ன? உனக்கு என்ன, அவன் வேலையை பாரு. சரி நீங்க கிளம்புங்க. எத்தனை நாள் நமக்கு தொல்லை கொடுத்துருப்பா, இப்போ பாரு எப்படி போறான்னு. அதானே நல்லா வேணும்டி இவளுக்கு, எத்தனை நாளைக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பா. ஆளையும் மண்டையும். சரி விடுங்க, அவளை நினச்சி எதுக்கு ஃபீல் பண்ணோம். வாங்க நம்ம ரிலாக்ஸாக காஃபி குடிப்போம். ஆமாம் அதுவும் இல்லாமல் இன்னும் 2 நாள் ஸ்ரீ வேறு வந்துருவாள்ல, நம்ம இனிமேல் எதுக்கு கவலைப்படக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். ஆமாம்ல, இந்த தடவை வரட்டும், இவளை விடவே மாட்டேன் பாரு. நைட் அவெல்லாம் நல்லா தூங்கினதுக்கப்புறம் வெளில கதவை சாத்திட்டு நான் போய் படுத்துப்பேன். நீ பண்ணாலும் பண்ணுவடி ஸ்வாதி. ஆமாம் பாரு, தூங்க முழிச்சிட்டு இருந்ததுனால தானே இப்போ அவள் பாட்டுக்கு சண்டை போட்டு போயிட்டா, என்ன எதுனே தெரியாம. ஆமாம் ஸ்வாதி, உன்னோட ஐடியா கரெக்ட் தான், நம்ம வெளில தாப்பால் போட்டாலாம். ஏன்டி இப்படி பண்றீங்க? பின்னேனடி இன்னைக்கு அவ பாட்டுக்கு போயிட்டா, என்ன ஏதுன்னு கூட கேட்காம நம்மளை பத்தி யோசிச்சாளா? அவ பாட்டுக்கு போயிட்டால, வரட்டும் அவளுக்கு இருக்கு. அவளை ஒரு நாள் ஃபுல்லாக ரூம்ல போட்டு அரைச்சிடண்டி, அப்பதான் நாளைக்கு போக மாட்டான். சரி எப்பா, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஏன் உன்னையும் உள்ள வச்சு போட்டணுமா? ஐயோ அப்ப நான் வரேன். அவ்வளோ பயம்? ஆமா, தனியாக ரூம்லயே கிடக்க முடியும், போங்கடி. அவ்வளோ பயமா என்ன? ஆமா, எதுக்கு இப்ப அப்படி லுக்கு விடுற? ஸ்வாதி, நம்ம நிக்கி ஒரு நாள் ரூம்ல வச்சு பூட்டிடலாமா? ஐயோ ஆளை விடுங்கடி. இங்க எங்க வச்சு பூட்ட போறாங்க? வா, மூடிட்டு போங்க. நிக்கி இங்க வாடி, நாங்க சும்மா தான் சொன்னோம். நானும் வரமாட்டேன்ப்பா. இப்படியே கோச்சி திரும்ப ஊருக்கு போயிடாத. நான் ஏன் போவேன்? அப்ப இங்க வா, போங்கடி. நீ ஏன் வந்துட்டீனா நாங்க இப்படி எதுவும் பண்ண மாட்டோம், இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இப்படி செய்வோம். காத்தியாடி உடனே வந்துட்டா, அவ்வளோ பயம். கண்டிப்பா ஒன்று வச்சு போட்டு வேண்டி. ஏன் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு நாள் தானே. அடி பைத்தியங்களா, ஏதோ வேற விஷயத்துக்கு சொன்னா கூட பரவாயில்ல, என்ன வச்சு லாக் பண்றதுக்கு ஏன்டி கேக்குறீங்க? அது கெஞ்சுறீங்க, போங்கடி. நிக்கி சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நிதிஷன் கூட வச்சு போட்டிருங்க. உன்னெல்லாம் என்ன என் புருஷன் தானே வச்சு போட்ட சொன்னேன், மூஞ்சிங்கள பாரு, போங்கடி. உனக்கு விட மாட்டேன்டி இன்னைக்கு. வெளிடி முடியாது, முடிஞ்சா பிடிச்சிக்கோ. விக்ரம் இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த? இதான் சொல்ல நம்மளோட கேம் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு? டேய் செம்மையா இருக்கு, நான் இங்கே தான் இனிமேல் ஒர்க் பண்ண போறேன்ல. ஆமாம். டேய் செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். அப்படியா? எனக்கு என்னவோ அந்த பிளேஸோட நீ தான் அழகா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்ன சொல்றேன்னு இப்படி ஷாக்கா பாக்குற, என்னாச்சு? விக்ரம் நீதானா, இல்ல உனக்குள்ள ஏதாச்சும் ஆவி புந்துச்சாடா? ஏன்டி நீ இப்படிலாம் பேச மாட்டியடா. அப்படிலாம் இல்ல, எனக்கும் பேச தெரியும். நடிக்காத, நீ எல்லாம் பேசவே மாட்டேன் மூஞ்சி. ஒரு கவிதை
தேவியே எழுதி வந்தேன் என் தேவதையே திறக்கப்படாத உன் கதவிடமே என் காதலை நானும் கூறி வந்தேன். என்னடி செல்லம்? இது உண்மையாவே நீதானா? ஏன் இப்படி கேட்குற? நீ இப்படிலாம் பண்ண மாட்டியாடா? அதெல்லாம் இப்போதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்படியா? இல்லையே, உண்மையாலுமே நீதானா? இல்லை நான் ஏதாச்சும் கனவுல இருக்கனா? அப்படியா? இப்போ தெரிஞ்சிடும். எருமை இப்படியே கடிப்ப மூஞ்சி. இப்போ உனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இருந்தாலும் எனக்கு உன் மேலே டவுட்டாக தான் இருக்கு. அடிப்பாவி, என்னடி என்ன நம்ப மாட்ற? ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, நீ அப்பயாச்சும் தான் அப்படி பண்ணுவேன். சாரி, இனிமே கரெக்டாக இருப்பேன். உண்மையாவா? உன்னை நம்பலாமா? அப்புறம் எதிர்பார்த்ததுக்கப்புறம் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, செம்ம காண்டாயிருவேண்டா. கோவப்படக்குள்ள எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? டேய் என்னடி செல்லம்? போதும், நிறுத்து. முடியாது. சரி சரி, நீ தான் ஒத்துக்கிறேன், விட்டுரு ப்ளீஸ். முடியாது செல்லம். டேய் என்ன? லவ் யூ. பாரா, லவ் யூ டோடி. ஸ்ரீ, இப்போ நீ நல்லா தானடி இருக்க? நல்லா இருக்குண்டா. இப்பெல்லாம் வாமிட்டு இந்த தலை சுத்துல எதுவும் வரல தானே? இல்லை அந்த டேப்லெட் போட்டதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல. அப்பாடி, பயந்துட்டேன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்து விட்டு படுத்துக்கிட்டு. என்னதாண்டி ஆச்சு உனக்கு? எனக்கு மட்டும் என்னடா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் அஜய், என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டதுக்கு. இதில் என்னடி இருக்கு? நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்க போறா? தேங்க்ஸ்டா. இவங்க 2 பேரும் இப்படி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. எப்படியாச்சும் 2 பேரும் சேர்த்து வச்சிடணும். இன்னைக்கு எப்படியாச்சும் இவகிட்ட தனியாக பேசி ஒத்துக்க வச்சிடணும். நமக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. டே அஜய், நீ கொஞ்சம் வெளில போ, நான் ஸ்ரீகிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது, நானும் அவளை விட்டு போக மாட்டேன். டே போடா லூசு. இதை பார்த்தேன், எதா இருந்தாலும் இங்கேருந்து சொல்லு, நானும் போக மாட்டேன். டே போடா, அவங்க என்ன அப்படி என்கிட்ட பேசிட போறாங்க, போ. அதெல்லாம் முடியாது ஸ்ரீ, நான் உன் கூட தான் இருப்பேன். டேய் குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, போ. போக முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். அஜய், நான் சொன்ன கேப்பல்ல, நீ போ. சரி, ஆனால் ஒன்று, அத்தை என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிடணும், சரியா? சொல்றேன்டா, போ. அத்தை இது சொன்னாலும் கொஞ்சம் என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லுத்த. அதுக்கு தானே உன்னை வெளில போக சொல்றேன், போ. சரி நான் போகிறேன். ஸ்ரீ, எப்படி இருக்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? இப்போ நான் நல்லா இருக்கேம்மா, என்னை மன்னிச்சிடு. எதுக்கு? இல்லை, உன்னை மீறிட்டு போய் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கும் போது நீ தானே என்னை பார்த்துக்கிட்ட, அதுக்கு தான். ஏய், எனக்கு இருந்தாலும் என் பிள்ளடி, அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவானா? சாரிம்மா. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னதும்மா? நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னை அஜய் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். ஆமாம், நல்லா பார்த்துக்கிறாம்மா. என் கூடவே இருக்கான், என்னை விட்டு போக மாட்டான். எனக்கு ஒன்றும் துடிச்சு போகிறான். என்ன இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் அப்படி புரியல லூசு. அவனுக்கு ஒன்று தாண்டி பிடிச்சிருக்கு. அவன் ஒன்று தான் மேரேஜ் பண்ணுவான்னு ஒத்த காலம் வேணும், தெரியுமா?